ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு டிஆர் கிச்சன்ஸ். இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னா பைனாப்பிள் கேசரி. வாங்க எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு காட்டுறோம். நெய் ஊற்றிருக்கோம், சரிங்களா? அதுல முந்திரியை வறுத்துக்கிறேன், திராட்சை இருக்கிறோம், திராட்சையை வறுத்துங்க. திராட்சையை சேர்த்துக்கலாம். நான் திராட்சையை சேர்க்கல, முந்திரியை மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா எங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு திராட்சை பிடிக்காது, அதனால தனியா வறுத்து ஒரு தட்டுல மாத்திக்குங்க. ஒரு கப்பு ரவை. இந்த ரவை வந்துட்டு 1/4 கிலோ ரவை, 250 கிராம். இதை போட்டு அப்படியே பொன்னிறமா வறுத்து எடுத்துங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கிறோம், சரிங்களா? இப்போ இதுல நம்ம தண்ணி ஆட் பண்றோம். எந்த கப்புல ரவை எடுத்தீங்களோ அதே கப்புல 3 கப்பு தண்ணி. இதுல இந்த வறுத்த ரவைய உள்ள கொட்டி அப்படியே கலரினே இருங்க. அப்படியே கலரணும். ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுங்க. அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. வறுத்து வச்சுக்கிற முந்திரிய போடுங்க. முந்திரி போட்டுங்களா? இதுல எசன்ஸ் தான், லைட்டா போட்டுங்க, ரொம்ப போடாதீங்க, திகட்டிட்டோம். ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணீங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க நிறைய போட்டீங்கன்னா ஃபுட் கலரையும் சரி, அந்த எசன்ஸும் நிறைய போட்டீங்கன்னா திகட்டும், சாப்பிட முடியாது. இப்போ இது கூட நம்ம இப்போ சுகர் ஆட் பண்றோம். எந்த கப்புல எடுத்தோமோ அந்த கப்புல 1 கப் சுகர், அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்படியே வச்சு அப்படியே கலக்குங்க. நல்ல பதத்துக்கு வந்துருச்சு, சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா, சரிங்களா? சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணீங்க, அப்ப நமக்கு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.